எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே எங்களோடு கூட பேசுங்க. ஆவியானவரே எங்களோட இடைப்படுங்க. ஆவியானவரே எல்லாம் இருதயத்தில் கை வச்சு, அப்பா உங்கள் வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம், வாஞ்சியோடு வந்திருக்கிறோம்ப்பா. உங்கள் வேத வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் ஆண்டவரே. உங்கள் வேத வசனம் கணுக்களையும் ஊன்களையும் இரண்டரை பிரிக்கத்தக்கதாய் வல்லமையுள்ள பட்டயம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுக்கு நேராக எங்கள் இருதயத்தை அது கிளிக்கட்டும்னு சொல்லி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, அடியோர்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைக்கு பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். இந்த நாளில் தேவ சமூகத்தில் என்ன வார்த்தை கொடுக்கணும்னு தேவ சமூகத்தை கேட்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, ஒரு வித்தியாசமான இன்னும் சொல்லப்போனால் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்க போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவ சந்நிதியில் எட்டினது. ஆமென் சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க. தேவ சந்நிதியில் எட்டினது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்லா கவனிங்க. இந்த உலகத்தின் காரியங்கள், பூமியில் உள்ள சில காரியங்கள், சில சமயங்களில் சில வேளைகளில் முக்கியமான சில காரியங்கள் தேவ சமூகத்தில் போய் எட்டுகிறது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல போய் எட்டுகிற சில காரியங்கள் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆமென். காயின் ஆபேல் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. காயின் என்ன செஞ்சுட்டான்? ஆபேலை கொன்னுட்டான். அந்த ரத்தம் ஆண்டவர் சொல்றார், உன் சகோதரன் எங்கேன்னு கேட்குறார். அப்போ நான் என்ன அவனுக்கு காவலாளியா அப்படின்னு ஆண்டவர்கிட்டயே எதிர்த்து பேசுறான். அப்போ ஆண்டவர் வந்து சொல்றார், அவனுடைய ரத்தம் என் சமூகத்துல வந்துச்சு. அந்த சத்தம் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியுது. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ பூமியில் நடக்கிற சில காரியங்கள், சில சம்பவங்கள், சில விஷயங்கள் தேவ சமூகத்தில், அதாவது பரலோகத்தில், பரத்தில் இருக்கிற தகப்பன் ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை அசைக்கிறது. இல்லைன்னா என்ன சொல்ல, சிங்காசனத்தில் இருக்கிற தேவனுடைய சத்தத்துக்கு கேட்கிறது, அங்கே போய் எட்டுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமென். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்தில் போய் சில விஷயம் எட்டும். ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஆமென் சொல்லலாமா? தானியேல் 21 நாள் ஜெபம் பண்றார். 21வது நாள் தேவதூதன் வந்து, தூதனானவர் வந்து அவனை தட்டி எழுப்பி, தானியேலே உன் ஜெபம் டே 1லயே கேட்கப்பட்டுருச்சு. முதல் நாளே உன் ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு, பதிலும் வந்துருச்சு. பட் நடுவில் வரும்போது அந்த ராஜா அப்படின்னா என்ன, அதிபதி, இந்த உலகத்தின் அதிபதி அங்கே அவனோட ஃபைட் பண்ணுறான். பிசாசு நடுவில் அந்த பதிலை தடுத்து நிறுத்தினான்னு சொல்லிட்டு தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த பிசாசுக்கு வேலையே என்ன தெரியுமா? இங்கேருந்து போகிற ஜபத்தினுடைய பதிலை என்ன செய்கிறது? தடுக்கிறது. அதான் வானமண்டல பொல்லாத அவைகளின் சேனைகள் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது கட்டி ஜெபிக்கிறது காரணம், பதில் வர்றதுக்கு தடை பண்ணுறதுக்கு. நான் பிசாசுக்கு இன்னொரு பேர் ரகலை பண்ணுற பிசாசுன்னு வச்சுருக்கேன். என்ன பிசாசு? சத்தமாக சொல்லுங்களேன். இவனுக்கு வேலையே என்ன தெரியுமா? தேவ சமூகத்துக்கு ஜனங்களை கொண்டு வரக்கூடாது. முதல் வேலை. நிறைய பேருக்கு என்ன, தேவ சமூகத்துக்கு வந்துட்டு போனாங்கன்னா வீட்டில் பிரச்சனை, ரகலை வெடிக்கும். ஆமாவா? நினைப்பாங்க நல்லா தானே போச்சு, சர்ச்சுக்கு வந்துட்டு போனாதான் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. அப்போ பிசாசு என்ன சொல்லுது? நீ இனிமேல் சர்ச்சுக்கே போகாதன்னு சொல்லுது. நிறைய பேருக்கு எண்ணம் அப்படிதான். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, சர்ச்சுக்கு வந்தாதான் பிரச்சனை வருதுன்னா பிசாசுக்கு என்ன, சர்ச்சுக்கு நீ வரக்கூடாதுன்றதுக்காக பிரச்சனை பண்ணுறது அறிந்து கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீ சர்ச்சுக்கு வரலன்னா பிரச்சனையே ஏன் வரப்போகுது? நீ தான் பிசாசு கூட கைத்து கோத்துட்டு இருக்க போறிய, அது ஏன் உனக்கு பிரச்சனையை கொடுக்க போகுது? நமக்கு ஒன்றும் கொடுக்காது.
அப்போ தேவ சமூகத்துக்கு வந்து நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இல்லை நல்ல வார்த்தையை கேட்டுட்டு வீட்டுக்கு போனோம்னா அங்கே ஒரு வெடி, சர வெடிக்கும். சில நேரம் 1000 வாழா கூட வெடிக்கும். பட்டு 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 பட்டு. ஐயோ நல்லா தானே வந்துட்டு போனோம். நான்லாம் இங்கே நல்லா ஊழியம் செஞ்சுட்டு நல்லா சந்தோஷமாக திருப்தியாக அப்படி வீட்டுக்கு போகிற வழியிலே வெடிக்கும் பாருங்க பிசாசு. அப்படியே வெடிக்கும். அதுக்கு தான் பிசாசுக்கு வச்சுருக்கேன் ரகல பிசாஸ். அது பிசாசு பேர் என்ன? சத்தமாக சொல்லுங்களேன். சில பேர் நல்லா சிரிக்கிறீங்க. அப்போ கரெக்டு தானே? ஆமாவா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. அது இந்த ஊழியம் செஞ்சுட்டு போகிறாங்க பாருங்கள் ஊழியக்காரங்க வீட்டில், அது வெடிக்கும் பாருங்கள். அது பயங்கரமான ரகல பிசாசார். 1000 வாழா தான் வெடிக்கும். சில நேரம் புஸ்வானம் பார்த்துருக்கீங்களா? புஸ்வானம் என்ன பண்ணும் சொல்லுங்களேன். இன்னும் புஸ்வானமே பார்க்காத மாதிரி உட்காந்துருக்கீங்க. புஸ்வானம் என்ன பண்ணும்? புஸ்ஸுன்னு வரும். அது புஷ் வானம்னு வச்சுருக்காங்க பாருங்க, அழகா பேர். புஷ்ஷுன்னு வானம் வரைக்கும் வர மாதிரி வரும். அதே சமயத்தில் புஷ்ஷுன்னு காணாமையே போயிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை பேர்த்து ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பக்கத்தில் பிடிச்சி சொல்லுங்க, பிசாசு எல்லாம் புஷ்வான மாதிரி தான். பயப்படாதீங்க. அது வீட்டில் வைக்கிற வெடியை பார்த்து பயப்படாதீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத நபர் வீட்டில் இருப்பாங்க. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு ஹல்லேலூயான்னு சந்தோஷமாக போவீங்க. ஆண்டவர் ஆறுதலாக வார்த்தை கொடுத்துருப்பார், வாக்குத்தத்தங்களாம் அள்ளி கொடுத்துருப்பாரு. வீட்டுக்கு போனால் அங்கே இருக்கும், அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னடா வாழ்க்கை இது. அப்படி இருக்கக்கூடாது. பிசாசை பார்த்து சொல்லணும், நீ எவ்வளோ வேணா வெடி, அது புஸ்வானமாக மாறி போகும்னு சொல்லணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை வேர்த்து ஒரு அலையிலையா சொல்லலாமா? உன்னால எவ்வளோ வேணா வெடிச்சுக்கோ பிசாசே, அது புஸ்வான மாதிரி மாறி போகும்னு சொல்றதுக்கு தைரியம் தேவ பிள்ளைகளுக்கு வரணும். ஹல்லேலூயா. சில பேர் விசுவாசிகளே புஸ்வானம் ஆயிடுறாங்க. புஸ்ஸுன்னு வருவாங்க, அப்புறம் எங்கே போகிறாங்கன்னே தெரியாது. ஒரு சின்ன பிரச்சனை, சர்ச்சுக்கு வந்தாலே பிரச்சனை வருது, ஆண்டவர்கிட்ட நெருங்கினாலே பிரச்சனை வருது. என்னங்க இது அநியாயமாக இருக்குது? அப்படிலாம் கிடையாது. பிரச்சனை வருது உண்மைதான், அது சத்துரு கொடுக்கறதுன்றத மறந்து போகக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ தானியேலோடைய வாழ்க்கையில் அவர் ஆரம்பிச்சிட்டாரு ஜெபம், தேவ சமூகத்துக்கு போயிடுச்சு, பதிலும் வந்துருச்சு. வழியில் தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லி பிசாசு பயங்கர போராட்டம் பண்ணினாலும் இறுதி வெற்றி கர்த்தருடையது. ஆமேன்னு சொல்லலாமா? பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னுவாங்க. பிசாசு காட்டுற சலசலப்புக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? 3 காரியத்தை வேதத்தில் பார்க்க போகிறோம். 3 காரியங்களை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எட்டின காரியம் என்ன? முதல் காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போமா? வெளிப்படுத்துதல் 18:5. தேங்க்யூ ஜீசஸ். அவர்களுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். போதும். எது வானபரியந்தம் எட்டுது? பாவம். மனுஷன் செய்கிற பாவம் தேவ சந்நிதியில் போய் எட்டுகிறதா இருக்கிறது. ஆமேனே காணோமே. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் பாவத்தின் விளைவு பார்க்குறீங்களோ அதெல்லாம் பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவத்தின் விளைவு எங்கே போய் எட்டும்? தேவ சமூகத்தில் போய் எட்டும். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? சோதோம் கொமராவின் பாவம் தேவ சமூகத்தில் போய் எட்டினதுன்னு வேதம் சொல்லு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 18:16. Thank you Jesus. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர் 18ஆம் வசனம், தான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி 20ஆம் வசனம், பின்பு கர்த்தர் சோதோம் குமராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய்
என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே என்னிடத்தில் வந்து எட்டின அந்த பாவத்தின் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? நம் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, பார்க்கிறவர், கேட்கிறவர், அறிகிறவர். ஹல்லேலூயா. அவர் பாவத்தை எங்க இருக்குன்னா அவர் வந்து கண்டறிகிறார், பார்க்கிறாரு, கேட்கிறாரு, கூக்குரல் கேட்கிறார், தேவ சமூகத்துல போய் எட்டுது. அவர் வந்து அதை அறிந்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, கண்ணால் காண்பதும் போய் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெய். அது ஆண்டவர் தான் சொல்லி கொடுத்துருக்கிறார் நண்பரேன். ஆமேன்னு சொல்லலாமா? அவர் பார்த்ததோட விடல, கேட்கறதோட விடல, வந்து ஆராய்ந்து அறிகிறார். ஏன்னா அவர் இருதயங்களை சோதித்து அறிகிற கர்த்தராமே. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவர் இருதயங்களை சோதித்து அறிகிற, உன் வார்த்தை பறக்கிறதுக்கு முன்னாடி உன் என்ன எப்படிப்பட்டதுன்னு அறிகிறவர். வார்த்தை ஜாலத்துலலாம் தேவன் மயங்க மாட்டாரு. அவர் இருதயத்தை பார்த்து தான் அவர் ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கணும்னா நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்படணும், இருதயம் அவருக்கு உகந்ததாய் மாறணும். தப்பான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள், மற்றவர்களை குறித்ததான மோசமான காரியங்கள், இதெல்லாம் நம்ம கிட்ட அகன்று போக போக தான் தேவனோடு நெருங்குற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம வர முடியும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. மற்றவங்களை சீப்பாக பார்க்கறது, மற்றவங்களை மட்டமாக நினைக்கிறது, இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பு. ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பாவம் கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டுகிறது. அடுத்த வசனம் தொடர்ந்து 21. நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின 22 படிங்க. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் ஆண்டவரோடு கூட நின்று கொண்டு இருந்தான். ஆமேன்னு சொல்லலாமா? ஆபிரகாம் எதுக்கு நிற்கிறாரு? அங்க சோதோம் குமரால நம்மால் ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் பேர் யாரு? லோத்து. அந்த லோத்துக்காக அவர் நிற்கிறாரு. 25ஆம் வசனம் வாசிங்க. துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ? சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ? வாசிமா தொடர்ந்து 26. அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால், ஒருவேளை நான் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். ஆண்டவர் அவனுடைய ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுக்கிறார். ஆபிரகாம் சொல்றார், அவர் 50 பேர் இருந்தா ரட்சிப்பீரா ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றார், சரி 50 பேர் இருந்தா நான் ரட்சிக்கிறேன் போ. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து கூட நிக்கிறாரு. அப்படியே என்ன சொல்றது, ஏழாம் விடுற மாதிரி இறக்கிக்கிட்டே போறாரு. 45 பேர் இருந்தா பயப்படுறாரு. லோத்து ஒருவேளை 50 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலைன்னா 45ஆவது பண்ணியிருப்பானே. 45 இருந்தா ஆண்டவர் சொல்றார், ஓகே 45. இப்படி ஒண்ணா குறைச்சிட்டு 30, 20, கடைசியில் எத்துல வந்து நிக்கிறாரு? 10. எதுல வந்து நிக்கிறாரு? கையில எத்தனை விரல் இருக்கு நமக்கு? காட்டுங்க எல்லாம். 10. ஆண்டவர் சொல்றாரு அந்த அதிகாரத்தின் கடைசியில, 10 நீதிமான்கள் இருந்தா நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலியா சொல்லலாமா? நம்ம வாழ்க்கையில ஒரு 10 ஆத்துமாக்களை கூட நம்ம ஆதாயப்படுத்தலைன்னா நம்ம உயிரோட இருக்கிறதே வேஸ்ட். கரெக்டா இல்லையா? ஒரு ஆமேனே வரலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆபிரகாம் விசுவாசி சொல்றார், லோத்து போயிருக்கான், ஒன்றும் இல்லைங்க, லோத்து குடும்பத்தை ஆதாயப்படுத்தி இருந்தா கூட எவ்வளவோ நன்மை இருந்திருக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? அவன் குடும்பத்தை கூட ஆதாயம், மருமகன்லாம் கூப்பிட்றான், மருமகன்லாம் வரல. பிள்ளைங்களும் பாவத்திலே இருந்து பாவத்திலே ஒரு மோசமான ஒரு அருவருப்பான ஜாதியை உருவாக்கினவங்கள ஆயிட்டாங்க. மனைவியும் ஆதாயப்படுத்த முடியல. திரும்பி பார்த்து உப்பு தூணா மாறிட்டா. அவளால் அந்த சொத்து, அவளால் அந்த அந்த காரியத்தெல்லாம் இழக்க முடியல ஆண்டவருக்காக. அதெல்லாம் அவள் வாழ்க்கையில் பெருசாக இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் 10 நீதிமான கூட ஆதாயப்படுத்தாமல் நம்ம போயிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஆமேன். ஸோ இது ஆண்டவருடைய
சன்னிதானத்துல போய் எட்டினதுன்றது உண்மைதான். ஆனா அதே சமயத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, நமக்கு சுத்தி இருக்கிறவங்கள கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துகிறவங்களா நம்ம மாறணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு 10 நீதிமானையாவது நான் கொண்டுட்டு போயிருக்கேன். கரங்களை உயர்த்தி கேட்போமா? உண்மையா பேசுவோமா? உண்மையா கேட்போமா? ஆண்டவரே, ஒரு 10 ஆத்துமாக்களாவது நான் ஆதாயப்படுத்தணும் உமக்காக. அவங்கள நீதிமான்களாய் மாற்றணும், அவங்கள சீஷர்களாய் மாற்றணும். அந்த கிருபையை தாங்கப்பா. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரொம்ப பரிதாபமான நிலைமை என்னன்னா, லோத்து ஆண்டவருக்காக எதையுமே செய்யலைங்க. ஆண்டவர் எல்லாமே ஆசீர்வாதத்தை கொடுத்தார் லோத்துக்கு. ஆனா கர்த்தருக்காக அவன் எதை செய்தான்? அவன் வந்ததெல்லாம் ஆபிரகாமோட ஒட்டிக்கிட்டு வந்தான். ஏதாகிலும் கிடைக்குமா அப்படின்னு தான் ஒட்டிக்கிட்டு வந்தான். ஆனா உள்ளதும் போச்சுடா அப்படின்ற மாதிரி ஆச்சு அவன் வாழ்க்கை. எல்லாத்தையும் இழந்து தனிமரமாய் ஆகிற மாதிரி ஒரு நிலைமை. பயம் வந்துருச்சு அவனுக்கு. தனியாக போய் ஒரு மலையில் இருக்கிறான். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்யாத ஒரு வாழ்க்கை அருவருப்பான வாழ்க்கை, வீணான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எவ்வளோ நாள் செல்லும் தெரியாது. ஆனா அத்தனை நாளும் தேவனுக்காக செய்யறது மாத்திரம்தான் நிரந்தரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சொல்லி எழுதுங்க. இன்னைக்கு ஆண்டவரே உமக்காக நான் வாழ்றது தான்ப்பா எனக்கு வேணும் அப்படின்னு நான்லாம் நிறைய ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் போது எழுதி சைனை போட்டு அன்னைக்கு டேட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பேன் டைரியில். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். தேவ சமூகத்தில் பாவம் போய் எட்டுகிறது. அதே சமயத்தில் கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாமல் நம்ம விட்டுறக்கூடாது. நடந்தது என்ன? சோதோம் குமரா அடுத்த அதிகாரத்தில் தரைமட்டமாக்கப்பட்டது, சுட்டெரிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. லோத்து குடும்பத்தையும் ஒரு பிரிவினை வந்து தாக்கி விட்டது. அப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்கிறவர்களாய் நம்ம மாறணும்னு தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அடுத்த காரியம், பாவம் தேவ சமூகத்தில் எட்டினதற்கு யோனா 1 அதிகாரம் 1-3 வாசிங்க. யோனா 1 அதிகாரம் 1-3. சத்தமா. யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ அக்கிரமம் நடக்குதா? இப்போ போர் நடக்குதா? அது எங்க போய் எட்டும்? தேவ சமூகத்தில் போய் எட்டும். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ தேவ சமூகத்தில் போய் எட்டும் போது ஒரு ஆபிரகாம் மாதிரி ஒருத்தர் தேவை. போராடி ஜெபிக்க 10 நீதிமான் இருந்தா அழிக்க மாட்டீரா? அந்த இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? கொஞ்சம் பேர் இருந்தா அழிக்க மாட்டீங்களா ஆண்டவரே? இஸ்ரேல் ஜனங்க இன்னைக்கு சாப்பாடுக்கு இல்ல, தண்ணி இல்ல, பாலஸ்தீன ஜனங்க அழிஞ்சு போகிறாங்க. தேவையில்லாத சண்டை அழிச்சுக்கிறாங்க ஜனங்க. ஒருத்தர் மிசைல்ஸ் அனுப்பி அழிச்சுக்கிறாங்க. நம்ம இந்த நேரத்தில் நமக்கு என்னடா போச்சு, நமக்கு நல்ல டிவி இருக்கு, ஏசி இருக்கு, சாப்பிட்டு தூங்குவோம். இப்படி இல்லை வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. கேட்ட உடனே இருதயம் பதறணும், ஆபிரகாம் போல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவரே அழிக்காதீங்கப்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த ஜெப குறிப்பு நமக்கு வாழ்க்கை அங்கமா வேணும். நமக்கு சாப்பிட முடியல. சாப்பிடும் போதெல்லாம் அங்கே எத்தனை பேருக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ, அண்டர் கிரவுண்டில் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி இருக்கோ இல்லையோ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட எண்ணத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, அடுத்த வசனம், 3வது வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து தர்ஷீஷுக்கு ஓடி போய் யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். போதும், இது நமக்கு தெரிஞ்ச சம்பவம். நடந்தது தெரியும் உங்களுக்கு. யோனா என்ன பண்ணிட்டாரு? தர்ஷீஷ் கப்பல் ஏறிட்டாரு. ஆண்டவர் பெருங்காற்றை வீச பண்ணினார். படகு உடையிற அளவுக்கு காத்து வந்துச்சு. தூக்கி என்னை எரிஞ்சிடுங்க, கடல்ல போட்டுருங்கன்னு யோனா சொல்றார். அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு வேற வழி இல்லாம கடல்ல போடுறாங்க. போட்ட மாத்திரத்துல கடல் அமைதலாயிற்று. ஆனா யோனாக்கு என்னாச்சு?
ஆண்டவர் பெரிய மீனை கட்டளையிட்டார். அந்த மீன் வயிற்றுக்குள்ள யோனா போறாரு. அடுத்த அதிகாரம் பார்த்தா பாட்டு பாடி நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்னு 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், நைட் ப்ரேயர், என்னென்ன ப்ரேயர் இருக்கோ எல்லா லிஸ்டையும் பண்ணி 3 நாளே முடிச்சிட்டாரு அவர். ஆமென். எல்லாம் பண்ணிட்டாரு. 3ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்க. யோனா 3:1 இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி. 1ஆம் தரம் 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி. நான் என்ன சொல்றேனோ அதை பிரசங்கி. ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு ஊழியர்கள் அதுதான் வேணும். ஆண்டவர் சொல்றத பிரசங்கிக்கிற ஊழியர்கள் வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இஷ்டம் போல ஊழியம் செய்யற ஊழியர்கள் தேவனுக்கு அருவருப்பு. நீங்க என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா நடத்தலாம், ஜெபம் நடத்தலாம், பாட்டு பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஆனா கர்த்தர் சொன்னதை செய்கிறீர்களா? ஆமென் காணமே. ஹல்லேலூயா. அவர் சித்தத்தின்படி செய்யற ஊழியர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஊழியம் நம்ம ஜாலிக்கு, நம்ம நிம்மதிக்கு, நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு செய்யறது இல்லைங்க. பேருக்கு, பெருமைக்கு, புகழுக்கு செய்யறதில்ல ஊழியம். அவர் திட்டத்தின்படி நான் செய்யறேனா, அவர் காண்பிக்கிறத நான் நடப்பிக்கிறேனா, இதுதான் தேவ சமூகத்துல செய்கிற ஊழியம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தொடர்ந்து வாசிங்க. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே. இப்போ 2வது தடவை என்ன ஆயிடுச்சு? யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். ஆமென் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் டைம் தேவ சமூகத்தை விட்டு விலகி போன யோனா பட்ட கஷ்டம் அப்படி, மாட்டின மீன் அப்படி, அவ்வளோ உபத்திரவப்பட்டதுனால இப்ப சொல்லிட்டான், நோ ஆண்டவரே, நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் கீழ்ப்படுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஜெபத்தோட்டத்தில் ஜூடா அடிக்கடி ஒரு கதை சொல்லுவாப்புல. ஃப்ளைட்டும் ராக்கெட்டும் பேசிக்கிச்சான். ஃப்ளைட்டு சொல்லிச்சான், என்னடா நம்ம 2 பேரும் ஒன்றா தானே உருவானோம், ஒரே மெட்டலில் தானே உருவானோம், ஒன்றா தானே இருந்தோம், அது என்னடா நீ மட்டும் அவ்வளோ ஹைட்டுக்கு போயிட்ட, என்னால் அப்படி பறக்க முடியல, கொஞ்சம் தான் பறந்துட்டு இறங்கிடுறேன், நீ பாட்டுக்கு எங்கேயோ ஹைட்டுக்கு போயிட்ட அப்படின்னு ராக்கெட்டை கேட்டுச்சான். இப்போ ராக்கெட்டு சொல்லிச்சான், அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, பின்னாடி வச்ச நெருப்பு அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ பின்னாடி வச்ச நெருப்புல போது பாருங்க ஹைட்டு. அப்போ நம்ம வாழ்க்கையில் படுற உபத்திரவங்களும், நெருக்கங்களும், போராட்டங்களும், கஷ்டங்களும், கண்ணீரும், ஒடுக்கமும் ஆண்டவருடைய திட்டத்தை உயர செய்கிறதற்காகவேன்றதை மறந்து போகக்கூடாது. நல்லா தான் கை தட்டுங்களேன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நோ அப்படின்னு சொன்ன யோனா செகண்ட் டைம் எஸ் லார்ட், எஸ் மை லார்ட் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆமென். சரி, நடந்தது என்ன? அடுத்த வசனங்கள்லாம் பார்த்தோம்னா யோனா போய் பிரசங்கம் பண்ணுகிறாரு. 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். உபவாசம் செய்தார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். அடுத்த வசனம் தொடர்ந்து. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது, ராஜாவுக்கு எட்டினது, அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலட்டி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அவனும் சாம்பல்ல உட்கார்றான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும், மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். சோ அனிமல்ஸ்க்கும் பட்னி போடு, உபவாசத்தை போடுன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் உபவாசத்தை கூறி வச்சு. 9ஆம் வசனம். யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறினார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? நடந்தது என்ன? ஆண்டவர் திரும்பினாரா? ஆண்டவர் அழிச்சாரா? நினிவேய விட்டுட்டாரா? ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அது தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அவங்க மனம் திரும்பினதை பார்த்து மனஸ்தாபப்பட்டு தீங்கு செய்யாதிருந்தார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா.
அவர் மனஸ்தாபப்படுகிற தேவன். அதே 30 யோனா 11:4-11 வாசிங்க. 4:11. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அதே பாவம் தான் சோதோம் கொமோராவில இருந்து மேலே எட்டுனது. அதே போல பாவம் தான் நினிவேல இருந்து தேவ சமூகத்தில் எட்டுனது. ஆனா சோதோம் கொமோரா அழிக்கப்பட்டது, நினிவேவோ காப்பாற்றப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதுக்கு காரணம் சோதோம் கொமோராக்கு ஊழியம் செய்ய ஆள் இல்லை, ஆனால் நினிவேக்கு யோனாவை அனுப்பி கர்த்தர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அனுப்பப்படாவிட்டால் யார் பிரசங்கிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாதிருந்தால் எப்படி வசனத்தை அறிந்து கொள்வார்கள்? ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது, உங்களை என்னை ஆண்டவர் ஜீவனோடு வச்சுக்கிறது அவருடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்த, பிரசங்கிக்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நொந்து போனவங்களை தூக்கி எடுக்க, நொடிஞ்சு போனவங்களுக்கு வழிகாட்ட, கர்த்தருடைய வார்த்தையை வெளிச்சமாய் அவர்களுக்கு காண்பிக்கிறதற்காக தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து போகக்கூடாது. ஸோ பாவம், உலகத்தில் இருக்கிற பாவம் தேவ சந்நிதியில் போய் எட்டும் என்பதை மறந்து போகாதீங்க. இதனால் நம்ம கற்றுக்கிட்டது என்னது? ஆபிரகாமை போல திறப்புல நின்று செபிக்கணும். லோத்து போல இருக்கக்கூடாது, யோனா போல ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சரி, ரெண்டாவது ஏது தேவ சந்நிதியில போய் எட்டுகிறது? யாத்ராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போமா? யாத்ராகமம் 2:23. Thank you Jesus. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. ஆமென் சொல்லலாமா? அப்ப தேவ சமூகத்துல ஒரு சத்தம் எட்டுது. அந்த சத்தம் என்னன்னா முறையிடுகிற சத்தம், கூக்குரலிடுகிற சத்தம். வேதனையில, பிரச்சனையில, கஷ்டத்துல, நெருக்கத்துல உங்களை அநியாயமா சில பேர் வஞ்சிக்கும் போது, உங்களுக்கு விரோதமாய் அநீதி செய்யும் போது நீங்க கூப்பிடுற ஒரு பெருமூச்சு சத்தத்தை தேவ சந்நிதியில போய் எட்டுதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் இங்கே என்ன வேத வசனம் பார்க்குறோன்னா, எகிப்து டு கானான். இப்போ எகிப்திலிருந்து கானான் வரை கர்த்தர் எப்படி வழி நடத்தி செல்றான்னு ஒவ்வொரு வாரம் மகிமையாக தேவன் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போது இவங்க ஜனங்களுடைய கூக்குரல், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் போய் எட்டினது. என்ன செய்தார் ஆண்டவர்? 3ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7-10 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இதே 3 வருது பாத்தீங்களா? முதலையும் பார்த்த மாதிரியே பார்த்து கேட்டு அறிந்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். பார்த்து கேட்டு அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? தொடர்ந்து வாசிங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி தேசத்திலிருந்து கொண்டு வந்து கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் பார்க்கிறவர். சத்தமா சொல்லுங்க. பார்க்கிறவர், கேட்கிறவர், அறிகிறவர். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க கூக்குரல் இடுறீங்கல்ல, அநியாயமா உங்க மேல உபத்திரப்படுத்தும் போது, அநியாயமா உங்க மேல வழக்கு தொடரும் போது, அநியாயமா உங்களை எல்லாரும் கூடி நின்று சில நேரம் என்ன செய்வாங்கன்னா பஞ்சாயத்து பண்ணுவாங்க.
வேற யாரும் இல்லை, சொந்த குடும்பம் தான், கூட பிறந்தவங்க தான், நாறுகள் தான் கூட நின்று உங்களை விமர்சனம் பண்ணி நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லி நம்ம நல்லது தான் செய்வோம், ஆனால் அவங்க கண்ணோட்டமே எப்படி பார்ப்பாங்க? தீமையாக பார்ப்பாங்க. தாவீது சொல்றார், என்னிலும் பலவானுடைய கைக்கு என்னை தப்புவித்தீர். அவனுடைய பற்கள் எல்லாம் பயங்கரமான வாய், அந்த வாய்க்கெல்லாம் என்னை தப்புவித்தீர்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அந்த கூக்குரல் தேவ சமூகத்தில் போய் எட்டுகிறது. உன் நீதியை வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை பட்ட பகலை போல ஒளிர பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம பெருமூச்சு, நம்ம விடுகிற அந்த அந்த வேதனையான கூக்குரலின் சத்தம் தேவ சமூகத்துல போய் எட்டும் என்பதை மறந்து போக கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. 10ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். வா என்ற அடுத்த அழைப்பு மோசேக்கு வருகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? God is choosing Moses. மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனை எழுப்பி உருவாக்கி கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆமென் சொல்லலாமா? He was a great leader. இல்ல, பெரிய ஒரு 40 நாள் தேவ சமூகத்துல 2 முறை போய் அப்பம் பூசியாம தண்ணி குடிக்காம தேவ சமூகத்துல ஜெபிச்சு ஜனங்களுக்காக திறப்புல நின்று ஜெபிச்ச ஒரு தேவ மனுஷன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸோ 2வது காரியம், கூக்குரல் தேவ சந்நிதியில போய் எட்டுகிறது. ஆமென். நாமும் ஆண்டவருடைய அழைப்புக்கு இணங்கி மோசே போல் அழைக்கப்படும் போது ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு அநியாயம் செய்கிறவங்கெல்லாம் ஒரு நாள் அநியாயத்துக்காக நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்களே, அந்த காரியங்கள்லாம் மாறும்னு கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த அநியாயம்லாம் நீங்கிற நாட்கள் விரைவில் வருகிறது. அந்த அநியாயம் இழைக்கப்படுறதில்ல, அது எல்லாத்தையும் கர்த்தர் மாத்துவா. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அடைக்கலமானவர் அவர். ஆமென் சொல்லலாமா? நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். 3வது காரியம், எது தேவ சமூகத்தில் போய் எட்டும்? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-4. வேகமாய் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-4. 1-4. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன், கொர்நேலியு என்ற மனுஷன் இருந்தான். செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் எப்போது தேவனை நோக்கி என்ன பண்ணிட்டு இருந்தானா? ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டிருந்தான். ஆமென் சொல்லலாமா? அப்ப ஏழைக்கு செய்கிற காரியம், கர்த்தரிடத்துல ஏறெடுக்கிற ஜெபம், 2ம் கொர்நேலியுடைய வாழ்க்கையில இருந்தது. அடுத்த வசனம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வந்து கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டிற்று. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருடைய சந்நிதியில பாவம் மத்தனை எட்டுறது இல்லைங்க, கூக்குரல் மட்டும் போய் எட்டுகிறது இல்ல. ஆண்டவருடைய சந்நிதியில உங்க ஜெபங்களும் உங்க தர்மங்களும் ஆண்டவர் சமூகத்துல போய் எட்டுகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கொர்நேலியு இஸ்ரவேலன் கிடையாது, தேவனுடைய பிள்ளை கிடையாது, புறஜாதியான். ஆனாலும் அவனுடைய ஜெபங்களும் அவனுடைய தர்மங்கள், ஏழை எளிய ஜனங்களுக்கு செய்கிற அந்த காரியங்கள் தேவ சமூகத்துல போய் எட்டுச்சு. ஆண்டவர் சொல்றார், வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றார். அப்ப அந்த தர்மங்கள் அவன் எப்படி செஞ்சிருப்பான் பார்த்துக்கோங்க. எவ்வளோ பேருக்கு அவன் நன்மை, நல்லா சாப்பாடு போட்டிருப்பான், துணிமணி வாங்கி கொடுத்துருப்பான். இன்னைக்கு கூட அனௌன்ஸ்மெண்ட் கேட்குறோம், வால்பாறை ஜனங்களுக்கு கொடுங்க. இதுதான் தர்மம். நம்ம ஜெபமும் தர்மமும் தேவ சமூகத்தில் போய் எட்டுகிறதா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா.
நான் நிறைய காசு சேர்த்து பெரிய ஹோட்டலில் பிஸா பர்கர் வாங்கி சாப்பிடுவேனே தவிர ஏழை எளிய ஜனங்களுக்கு கை நீட்ட மாட்டேன் அப்படின்னு சில பேர் இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை வேத்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? கர்த்தர் நம்மளை நல்லா வச்சுருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் நம்ம நல்லா சம்பாதிச்சு நல்லா கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கும் போது நம்ம சம்பாத்தியத்தை எல்லாத்தையும் நமக்கே செலவு பண்ணுற சுயநல கிறிஸ்தவர்களாயிராமல் ஏழை எளியர்களுக்கு கை வருகிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, எச்சிகையில் கூட காக்கா ஓட்ட மாட்டான்வாங்க. எச்சி கையில் கூட என்ன, அதை சாப்பிட்ற கையில் காக்கா ஓட்டினா சாப்பாடு கீழே விழுந்து காக்கா சாப்பிட்ருமா, அதனால் அதை கூட செய்ய மாட்டானோ. அப்படி கஞ்ச பிஷ்னாரியா சில ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தர்மங்கள் தேவ சமூகத்தில் எட்டணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நடந்தது என்ன? ஆண்டவர் சொல்கிறா, நீ பேதுருவை போய் அழைப்பி. எல்லாமே நடக்குது. அதே 22ஆம் வசனம் வாசிங்க. கொர்நேலியை குறித்து, அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவனும் கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே கட்டளை பெற்றார். ஓகே, அப்ப பாருங்க, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, கொர்நேலியோட ஜபங்களும் தான தர்மங்களும் என் சமூகத்தில் எட்டுச்சு. பேதுரு பிரீஸ்ட் அவர் தான், இன்னும் சொல்ல போனா அவர் தான் ஹெட் பிஷப், அவரே அனுப்புறார் ஆண்டவர். ஆமேன்னு சொல்லலாமா? பேதுருவே அனுப்புறாரு. ஏன்னா பேதுரு கையில தான் சாவி கொடுத்துருக்கிறாரு. நீ சாவி வச்சு சபையை திறப்ப, அது பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமேன். பேதுருவே, நீ ராயா இருக்கிறாய், உன் கையில நான் சாவி திறவுகோல், பரலோகத்தின் திறவுகோலை கொடுக்கிறேன். நீ திறக்கிறது பூலோகத்துல, கட்டுறது எதுவோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்துல கட்ட விழுக்கிறது எதுவோ பரலோகத்துல கட்ட விழுக்கப்பட்டிருக்கும். ஓப்பன் த டோர் ஃபார் கொர்நேலியு, அதாவது புறஜாதிகளுக்கு. இன்னைக்கு நம்ம சபையில உட்கார்ந்து இருக்கிறது காரணம், அன்னைக்கு கொர்நேலியோடைய ஜபமும் தான தர்மங்களும் தேவ சமூகத்தில் எட்டினதுனால திறக்கப்பட்ட சபை இன்ன வரைக்கும் கர்த்தருடைய கிருபையில மகிமையா எல்லா தேசங்களிலும், எல்லா ஜாதிகளிடத்திலும், எல்லா மக்களிடத்திலும், அவங்க கருப்பா வெள்ளையா பணக்காரங்களா ஏழையான் பிரத்யட்சம் ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கிறதே இல்லை. எல்லார் மேலும் ஊற்றப்படுகிற அபிஷேகத்தை பார்க்க முடிகிறது. இந்த 33, 34 வசனத்தை வாசிங்க, அருமையா இருக்கும். 34, 35. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஆமேன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? இந்த வார்த்தை நமக்கு நேராய் எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஏறெடுக்கிற ஜபமும் உங்க தான தர்மங்களும் தேவ சமூகத்துல போய் எட்டும். அது எட்டுகிறது மாத்திரமல்ல, ஒரு புதிய வாசல் திறக்கப்படும். அந்த வாசல் உங்க மூலியமாய் திறக்கணும்னு தேவன் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாம். ஹல்லேலூயா. பாவம் தேவ சமூகத்துல எட்டும். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? கூக்குரல் தேவ சமூகத்துல போய் எட்டும். ஜபங்களும் தான தர்மங்களும் தேவ சமூகத்துல எட்டும். ஆமேன்னு சொல்லலாமா? 3 காரியம் எட்டுது. என்னெல்லாம் சொல்லுங்க? பாவம், கூக்குரல், ஜனங்களுடைய கூக்குரல், மூணாவது ஜபமும் தான தர்மமும். இந்த ஜபத்தையும் தான தர்மத்தையும் பிரிக்க முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? எவ்வளவு தூரம் ஸ்பிரிச்சுவலா போறோமோ அதே சமயத்துல ஏழை எளிய ஜனங்களை நினைவு கூறுறதையும் மறந்து போகக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? ஒவ்வொரு கிறிஸ்மஸ் டைம்லையும் இதை அதிகமாக நம்ம செய்யணும். ஆமேன். வருஷம் போல் எவ்ரி இயர் கிறிஸ்மஸ் கொண்டாடுற மாதிரி இல்லாமல் தான தர்மங்களை செய்கிறவர்களாய் நம்ம மாறணும். ஃபீடிங் த புவர், சாப்பாடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, உடை இல்லாதவங்களுக்கு உடை கொடுக்கறது, உணவில்லாதவர்கள் உணவு கொடுக்கறது, இந்த காரியங்களை நம்ம செய்யாமல் யாருங்க செய்வா? ஆமேன்னு சொல்லலாமா? இயேசு செய்தார். கேட்கிற எவனுக்கு கொடுன்னு சொல்லி கொடுத்தார் மலை பிரசங்கத்தில். நம்ம வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கணும். ஆமேன். 3 காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தா சொல்லலாம் திரும்ப? பாவம் தேவ சமூகத்தில் எட்டும், அப்புறம் கூக்குரல் எட்டும், 3வது ஜபங்களும் தான தர்மம். 7 மணிப்போமா தேவ சமூகத்தில். அப்பா ஆண்டவரே, எங்கள் ஜபங்களும் தான தர்மங்களும் உங்கள் சமூகத்தில் எட்டட்டும் ஆண்டவரே. கொர்நேலியுவின் தான தர்மங்கள் தேவ சமூகத்தில் எட்டினது. ஆமேன். ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடுவார். கொர்நேலியு தான தர்மங்கள்
அந்த பாட்டு தெரியுமா? எழும்பி நிற்போம் தேவ சமூகத்தை. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ. நினைவு கூறும் தெய்வம் தான் நினைக்கிறேன். நினைவு கூறும் தெய்வமே நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுனதை நினைவு கூறுங்க. பாவம் சமூகத்தில் தேவ சந்நிதியில் எட்டுது, ஆனாலும் சோதோம் குமரா அழிக்கப்பட்டது, நினிவே அழிக்கப்படலை. காரணம், ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஒரு 10 பேருக்கு கூட நம்ம சுவிசேஷம் சொல்லலைன்னா, 10 பேரை நீதிமானாய் நம்ம மாற்றலைன்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கை விருதா, நம்ம படுகிற பிரயாசம் விருதா. எதற்காக பிரயாசப்படுறீங்க? எதற்காக ஓடி ஓடி உழைச்சு சொத்து சேர்க்குறீங்க? எதற்காக வேர்வை சிந்தி மற்ற காரியங்களை சேர்த்து வைக்கிறீங்க? அது விருதா. கர்த்தருக்காக நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை மாத்திரமே கொண்டு போக முடியும். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? அப்பா, லோத்து போல நான் இருக்கக்கூடாதப்பா. சுகபோகமான கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். யோனாவை போல அவன் உபத்திரவப்பட்டது நிமித்தம் யோனா கர்த்தருடைய திட்டத்தை செய்தானே, அந்த மாதிரி நான் இருக்கணும். 1,85,000 பேர், அவ்வளோ பேர் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்களை ரட்சிக்கிற அந்த அனுபவத்தை ஆண்டவர் பெற்றுக்கொண்டானே. தேங்க்யூ ஜீசஸ். அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி கேட்போமா? தேவ சமூகத்தில் கேட்போமா? ஆபிரகாமை போல திறப்பில் நின்று ஜெபிக்கிற அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. யோனாவை போல பிரசங்கம் பண்ண, ஜனங்களை ஆத்துமாதாயம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பாரு, சேரெல்லாம் காலியாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. இடம் நிரம்பி வழியணும் அப்பா. எல்லாத்துக்கும் கூட்டம் போகுது, உங்கள் சமூகத்துக்கு கூட்டம் வரணுமே. நாங்கள் அறிவிக்கலைன்னா யார் அறிவிப்பார்கள் ஆண்டவரே? குர்நேலியு தியான தர்மங்கள் உங்கள் சமூகத்தில் எட்டுச்சே, ஜபங்கள் உங்கள் சமூகத்தில் எட்டுச்சே. எங்கள் ஜபங்கள் உங்கள் சமூகத்தில் எட்டுற அளவுக்கு இருக்கட்டும். தான தர்மங்கள் எட்டுற அளவுக்கு மாறட்டும். கிருபை தாங்க. கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டுனதே பெருமூச்சு கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கேட்கிறார், அவர் அறிகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே